திரு மணிகண்டன், இங்க அனுபவசாலிகளோடு இணைந்து பயணம் செய்வதுதான் அவருக்கு நல்லது. அவர்களோடு சேர்ந்து பரீட்சை எழுதிய பிறகு அவருடைய முடிவுகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்வதை எப்படி அறிவுரையா பார்க்கணுமா, அழைப்பா பார்க்கணுமா? அதன் பின்னால் இருப்பது என்ன? நியூஸ் 18 நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்க. அதாவது இப்ப நீங்க பாலவேலு சொன்னீங்க, சேர்ந்து பரீட்சை எழுதினால் நல்லது அப்படின்னு ஆர்பி உதயகுமார் சொன்னாருன்னு. பரீட்சையை போய் 2 பேர் பக்கத்துல உட்காந்து சேர்ந்து எழுதுனா காப்பி அடிச்சுன்னு டிஸ்குவாலிஃபை ஆயிருவோம். அது தெரியாம அண்ணன் எப்படி சொன்னார்னு தெரியல. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. திரு எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், அன்புமணி, ஜி.கே. வாசன், வேந்தர் இவங்களுக்கு எல்லாம் என்னுடைய கடுமையான ஒரு கண்டனத்தை முதல்ல பதிவு பண்ணிட்டு, மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா அது முக்கியமான விஷயம், அதனால அதை நான் மறந்து போயிடக்கூடாது. எதுக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க, அதுக்குள்ள நானே சொல்லிடுறேன். சிறுபான்மையினர் நலனை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் இந்துக்கள் பண்டிகையான தீபாவளிக்கு வாழ்த்து கூறிய திரு எடப்பாடி உட்பட்ட தலைவர்களுக்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுட்டு, சிறுபான்மை நலன் மீது மிகுந்த அக்கறை கொண்டு இந்துக்கள் எந்த பண்டிகைக்கும் வாழ்த்து தெரிவிக்காத மதச்சார்பின்மை கொள்கையை கடைபிடிக்கும் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் அதே வழியில் வரும் விஜய்க்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சது காரணம் அதுதாங்க. யாராவது எங்கேயாவது இந்த கருத்துக்கள் இதுக்கு முன்னாடி முரண்பட்டவங்க இப்ப இந்த தீபாவளிக்கு தான் மாற்று நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்களா? அதைத்தான் சொல்றேன். நான் வாழ்த்துறேன், வஞ்ச புகழ்ச்சியெல்லாம் சொல்லல. இந்துக்கள் அதாவது சிறுபான்மையின் மீது மிகுந்த அக்கறையோடு இந்துக்கள் பண்டிகைக்கு எந்த வாழ்த்து சொல்லாத முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் விஜய்க்கு வாழ்த்துன்னு தானே சார் சொல்றேன். கண்டனம் நம்ம தலைப்புக்கு வந்து தீபாவளி இல்லையா? தீபாவளி கொண்டாட வேண்டாம், யாருக்கு தீபாவளி இல்ல அப்படின்னு தாவேக தலைவர் அறிவிச்சிட்டார். 41 பேர் இறந்திருக்காங்க, தீபாவளி வேணான்ட்டார். நம்ம தலைப்புக்கு வந்துடலாம். சரி, ஆயுத பூஜை மட்டும் எப்படிங்க கொண்டாடினார்? அப்ப 41 பேர் இது பண்ணல, தலைப்புக்கு கொண்டாடக்கூடாது அப்படிங்களா? சரி, அவரோட சரி விட்டுருங்க, நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் ஒரு விஷயத்த பிரியன் சொன்னதுல இது பண்றேங்க. ஒரு காலத்துல இந்த பாம்பன் பாலம் எப்படி கட்டினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிஎம்டி கம்பி, சங்கர் சிமெண்ட் எல்லாமே போட்டு வலுவாக கட்டப்பட்ட கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது எஃகு கோட்டை மாதிரி இருக்கிற கூட்டணி. 2026 தொடரப்போக இந்த கூட்டணி 2029 வரைக்கும் இந்த கூட்டணி தொடரும் அப்படின்னு அவருக்கு முதல்ல பதில் சொல்லிட்டுங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா சார், எனக்கு உண்மையாலுமே அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் மேல ஒரு சின்ன மனக்குறை இருக்குது. இப்ப இருக்கிற அதிமுக தலைமையிலான பாஜக மற்ற சேரப்போற இது பனையூர் பாமக இந்த கட்சிகளை சேர்த்தாவே 150 இருந்து 170 இடம் அவங்க எளிதில் வெற்றி பெறலாம். அந்த அளவுக்கு அலங்கோலமான ஆட்சி. பனையூர் பாமக அன்புமணி பாமக. நீங்க பாமகவை இப்போ ஒன்னா இருக்கிறதா பாக்கல? உங்களுக்கு அப்படி தெரியுதா? இல்ல, நான் உங்க கருத்து கேட்கிறேன். யார வேணாலும் கேட்டு பாருங்க. ஏங்க, அவங்க அப்பா ஒரு பக்கம் இருக்கிறாரு, மகன் ஒரு பக்கம் இருக்கிறாரு. அதனாலதான் நான் பனையூர் பாமகன்னு சொன்னேன். இதை வச்சே 150 170 இடத்துல அவங்க எளிதில் வெற்றி பெறலாம். அந்த அளவுக்கு இதுவரை தமிழகம் கண்டிராத ஒரு மோசமான ஆட்சி 2011 திரு கருணாநிதி அவர்கள் கொடுத்த ஆட்சியோட ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்திருக்கிறப்ப எதற்காக இவங்க திரும்ப திரும்ப விஜய்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட் பெடலிங் போடுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தா, ஒருவேளை விஜய் முதல்ல ஒண்ணு சொல்லிடுறேன் சார், விஜய் 99% இந்த கூட்டணிக்கு வரமாட்டார். ஒருவேளை தப்பி தவறி அப்படி இந்த கூட்டணிக்கு வந்தார் அப்படின்னா இட்ஸ் அ டிசாஸ்டர். முடிஞ்சு போச்சு. திமுகவுடைய இறுதி வரலாறு அப்படிங்கிறது 2026 எழுதப்படும் 210 தொகுதியில் இந்த கூட்டணி ஜெயிக்கும். திமுக அப்படிங்கிற கட்சி அழித்தொடிக்கப்பட வேண்டிய கட்சிங்கிற அடிப்படையில தான் அது கூட்டணிக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். மற்றபடி அதே மாதிரி அதிமுகங்கிறது இரும்பு சங்கிலியால் கட்டப்பட்ட ஒரு கோயில் யானை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க தொடர்ந்து இந்த மாதிரி விஜய் அவருக்கு ஒரு சாஃப்ட் பெடலிங் போட்டு அவர் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா, தொண்டர்கள் மத்தியில இந்த மாதிரி ஒரு சிந்தனை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவர் நிச்சயமா வரப்போறதில்லை. அப்ப கடைசி நேரத்துல விஜய் வரலன்னு தங்களுடைய பலம் புரியாம, எப்படி கோயில் யானை காலில் ஒரு சங்கிலியை கட்டு இருந்தா தனக்கு பலம் இல்லைன்னு நினைச்சுக்குமோ, அந்த மாதிரி அதிமுகவுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்ட கூடாது அப்படிங்கறத நான் ஒரு வேண்டுகோளாகவும் வச்சுக்கிறேன். நீங்க மூத்த நிர்வாகிகளுக்கு சொல்றீங்க, கட்சி தலைமையே அதை திட்டவட்டமா மறுக்கல. ஏன் தொண்டர்கள் கொடியேந்தி கூட்டத்துல வராங்கன்னா அவங்க தன்னெழுச்சியா வராங்க அப்படின்னு தானே சொன்னாரு. அவரு எந்த இடத்துலயும் தன்னுடைய மறுப்பையோ விருப்பையோ எந்த இடத்துலயும் தெரிவிக்கவே இல்லையே. அதான் சொல்றேன். அதுல ஒருத்தருக்கு சொன்னாங்களே, ஏதோ ஒரு முக்கியமான பத்திரிகைல எழுதினாங்களா, அதிமுக செட்டப் பண்ணி தாவேகா கொடியை கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாங்களே, அதை ஏதாவது நிரூபிச்சாங்களா? ஒண்ணு, அவங்க வராங்க, விஜய் இது வரைக்கும் அதுக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்கல அப்படிங்கிறது. அதிமுக தலைமையை
நான் அதிமுக கட்சிக்கே தான் சார் சொல்றேன். உங்கள் பலமே 170 இடத்துல நீங்க ஜெயிப்பீங்கிறப்ப விஜய நீங்க தொடர்ந்து வர்ற மாதிரி பேசுறீங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த கரூர் துன்பியல் சம்பவம், தமிழகத்தின் ஜாலியன் வாலாபாக் 41 பேர் இறந்து போனதுக்கு ஷோ காட்ட நினைச்ச விஜய் முதல் காரணம். அந்த ஷோவை முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உரிய பாதுகாப்பு கொடுக்காத திமுகவுடைய தமிழக அரசு 2 பேர் தான் இதுக்கு காரணம். அப்படிங்கிறப்ப ஏன் அதிமுக அதுல அரசாங்கத்தை மட்டும் சொல்லிட்டு இது விஜய் பக்கம் இருக்கிற தவற சொல்லல அப்படிங்கிறது எனக்கு உள்ளபடியே ஒரு வியப்பா இருக்குதுங்க. சிபிஐ விசாரணை தொடங்கிடுச்சு, யார் காரணம்ங்கறத சிபிஐ விசாரிச்சு சொல்லிட போறாங்க. அதுக்கு நாம தீர்ப்பு எழுத முடியாது இல்லையா? எஸ்ஐடி டீம் போட்ட உடனே பாத்தீங்கன்னா அமுதா தலைமையில உட்கார்ந்து அரசு அதிகாரிகள்லாம் விளக்கம் கொடுத்தாங்களா பாலவேல், அது சரிங்களா? அந்த விஷயத்தை விட்டுருங்க. அடுத்தது ஒண்ணு சொல்றேன், நாம கேட்காம யாருக்குமே அறிவுரை சொல்லக்கூடாதுன்னு தமிழ்ல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆர்பி உதயகுமார் அண்ணன் மற்ற அதிமுக காரர்கள் கட்சி அதிமுகவுடைய நலம் விரும்பி பாஜகவுடைய நலம் விரும்பிக்கிற அடிப்படையில இந்த மாதிரி ஒரு இதை நீங்க திரும்ப திரும்ப பேச வேண்டாம்னு ஒரு வேண்டுகோளுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் 99% இந்த கூட்டணிக்கு வரமாட்டார். அதே சமயத்துல வரமாட்டாருன்னு நீங்க சொல்றது அந்த 99% உங்களோட விருப்பமா நம்பிக்கையா? என்னுடைய நம்பிக்கை, விருப்பம் இல்ல, என்னுடைய நம்பிக்கை. எதனால சொல்றேன்னா, அதாவது ஒரு படத்துல ஃபேமஸான சுப்பிரமணியபுரங்கிற படத்துல ஒரு வசனம் வருமே, மரண பயம்னா என்னன்னு காமிச்சிட்டாங்க பரமா அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா வேலுச்சாமிபுரத்துல அவருக்கு சில அந்த சம்பவம் அவருக்கு சில படிப்பினைகளை கொடுத்திருக்கோம். அது மூலமா பெரிய ஒரு படிப்பினையை கத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆளுங்கட்சி என்றால் என்ன, திமுக ஆளுங்கட்சியா இருந்தா எப்படி எல்லாம் நடந்துக்கும், எம்ஜிஆருக்கே விபூதி அடிச்சுங்கிறது புரிஞ்சிருப்பாரு. தனியா நின்னோம் அப்படின்னு சொன்னா கல்லூரி முதலமைச்சர் கூட ஆக முடியாதுங்கிற யதார்த்தம் அவருக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி 2026 ஒருவேளை தப்பி தவறி திமுக மீண்டும் ஜெயிச்சதுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற பாடத்தை அவருக்கு நிச்சயமா கொடுத்திருக்கோம். தாவேக அதிமுகவை நோக்கி வரும் பட்சத்தில், கூட்டணிக்கு வரும் பட்சத்துல கடுமையான விமர்சனத்தை வச்ச பாஜகவை அதிமுகவே கழட்டி விடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு தினகரன் போன்றவர்கள் சொல்றாங்க. யாராவது இந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லாம இந்த கட்சியிலிருந்து அம்மாவாலே வெளியேற்றப்பட்ட ஒரு நபர் இந்த கட்சி பத்தி பேசுறதுக்குலாம் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதிமுகவில இருந்து யாராவது இதை பத்தி சொல்லியிருந்தாங்க பொறுப்புல உள்ளவங்கன்னா அதை பத்தி நம்ம எடுத்துட்டு பேசலாங்க. சோ விஜய்க்கு உள்ள ஒரே ஆப்ஷன் என்ன பண்ணுவாருன்னா, இது முக்கியமான பாயிண்ட், 99% தன் தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அமைப்பார். காங்கிரசுக்கு துணை முதலமைச்சர் பதவி தரோன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் இந்த பக்கம் இழுத்து திமுக பக்கம் இந்த 2 கட்சிகளையும் இழுத்து தன் தலைமையில் ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க விஜய் முயற்சிப்பார். இதற்கான வாய்ப்பு தான் 99%. ஒருவேளை அவர் நினைச்ச மாதிரி இந்த கூட்டணி ஏற்படல அப்படிங்கிறப்ப ஒரு வலுவான கூட்டணியை நோக்கி அவர் வரக்கூடும். அது நேச்சுரலா அதிமுக பாஜக கூட்டணியா இருக்குங்கிற அடிப்படையில தான் அவர் வரமாட்டார். ஒரு பிரம்மாண்ட கட்சி அப்படின்னு ஒரு கட்சி சொன்னார் இல்லையா, அது என்ன கட்சி சார்? அது நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாக்குறப்ப நிச்சயமா நியூஸ் 18 சொல்லி கேளுங்க. என்னுடைய பார்வையில தமிழகத்தின் மிக பிரம்மாண்டமான கட்சி, தனியா நின்று சாதிச்ச கட்சி, அதிக தொடர்களை கொண்ட ஒரே கட்சி அதிமுக தான். நன்றி சார். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிற பேசலாம் திரு ஜீவசகாப்தன். இங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகாக ஒரு ஆதரவு நிலைப்பாடு, நாங்க விஜய்க்காக இருக்கிறோம், அவருக்கு ஆதரவா நாங்க நிற்போம் அப்படின்னு ஒருபுறம் பாஜகவும், அவர்கள் கூட்டணிக்கு வரலாம், அனுபவம் வாய்ந்தவர்களோடு சேர்ந்து பயணிப்பதில் தான் அவருக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிற இந்த கருத்துக்களையும் நம்ம எப்படி பார்க்கணும்? இது அறிவுரையா, ஆலோசனையா, அழைப்பா, எப்படி புரிஞ்சுக்கணும்? அறிவுரையா, ஆலோசனையா, அழைப்பா அப்படிங்கிறதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை நீங்க போட்டிருக்கலாம்.